3-4 தடவை இந்த ஒரு வாரமாக டைட் அவருக்கு பாவம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் வலைக்குள் படுபரும் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் வலைக்குள் படுபரும் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பெருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே. மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, சிதம்பரம் நகர பெரியோர்களே, புல முதன்மையர்களே மற்றும் துறை தலைவர்களே, சன்மார்க்க சங்க அன்பர்களே மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த கருத்தரங்கை இங்கு நடத்த வேண்டும் என்று 6 மாதங்களுக்கு முன்பு பேராசிரியர் நமச்சிவாயம் என்னை அணுகினார். நான் மிகவும் பெருமை அடைந்தேன். காரணம் என்னன்னா, அந்த ஒரு மகானுக்கு இங்க ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யறதுல நான் ஒரு சிறு துரும்பா இருக்க போறேன் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதே மகிழ்ச்சியோட நான் மாண்புமை துணைவேந்தர் அவர்களை அணுகினேன். அவர் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நன்றாக நடத்து, உனக்கு என்ன ஆதரவு வேண்டுமானாலும் நான் கொடுக்கிறேன், நன்றாக நடத்து என்ற அனைத்து உதவிகளையும் நல்கினார். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக அலுவல் காரணமாக இவர் எப்பவும் எந்த நேரத்தில் எங்கு இருக்க வேண்டும் என்று அவருக்கே தெரியாத சூழ்நிலை உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது அவர் இதை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது மிக்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நான் ஊரில் இருந்தால் நிச்சயமாக வந்து விடுவேன் என்று சொன்னார். அது எனக்கு கடைசி நிமிடம் வரை ஒரு சிறு கவலையாகவே இருந்தது. ஆனால் அவர் இன்று இங்கு வந்து இதை துவக்கி வைக்க இருக்கிறது நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கதிரேசன், கடல்வாழ் உயிரின புலம் முதன்மையர், அண்ணாமலை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், ஆராய்ச்சியாளர் என்ற பல பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கும் அவர், நான் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தலைமையுரை ஏற்ற உங்க சம்மதத்தை பெறதுக்கு நான் நேரில் வரணும் என்று நினைக்கிறேன், எப்பொழுது சந்திக்கலாம் என்று கேட்டேன். அவர் உடனே நீதான் சொல்லிவிட்டாயே, நீ வேற முக்கியமான அலுவலர்களை கவனி, நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். இதுல நமக்கு பெருசா ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சொல்லிட்டு இது நம்ம பல்கலைக்கழக விழா, அதனால நான் அங்க இருக்க வேண்டியதனுடைய கடமை, நீ நேர்ல எல்லாம் வந்து அழைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நிச்சயமா வந்துடுறேன்ட்டாங்க. ஸோ அவருங்க வந்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அடுத்து கல்வி புல முதன்மையர் டாக்டர் பாபு, அவர்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இதை திட்டமிட்டவுடன் அவர்களுடன் கூறினேன், இது நம்ம புல கருத்தரங்கு, நானும் இதில் உன்னுடன் இணைந்து கொண்டிருந்தேன், என்னை ஒரு அதிகாரியாக பார்க்காதே என்று கூறி கடைசி வரை எனக்கு ஆதரவாக இருந்தார்.
யூனிவர்சிட்டிக்குள்ள வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான அலுவலா இருந்தேன். திடீர்னு யோகா மையத்துக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, நான் யோகா மையத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டுன்னு. திடீர்னு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வேகமா நாங்க போயிட்டு என்னன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ என்ன ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு, நான் ஏதாவது பண்ணணுமா, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே, நீ என்ன ஒதுக்கி வச்சுட்டு அதிகாரியா பார்க்காது, அதுக்காக தான் நான் நேரில் வந்தேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையால் இன்று அவர் இங்கு வர முடியவில்லை. ஆனால் அவரது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். அடுத்தது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஊரநாடிகளார் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வள்ளலாருடைய கருத்துக்களை சமுதாயத்திற்கு எடுத்து சென்று மனது சமுதாயம் மேன்மை அடைய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தனது சொற்பொழிவுகள் மூலமாகவும் தனது 50 புத்தக நூல்களுக்கு மேலேறியும் அவர் வள்ளலாரின் கருத்துக்களை பரப்பி சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அவருடைய நூல் ஒன்று வெளியிடப்பட போகிறது. அவர்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இருகரம் கூட்டி வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய பேராசிரியர் நமச்சிவாயம், இந்த கருத்தரங்கு இங்கு நடப்பதற்கு முக்கிய காரணம் பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள்தான் என்னை அணுகி இந்த கருத்தரங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், யோக மையத்தின் மூலம் நடத்தி கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் சரி என்று திட்டமிட்டோம். அண்ட் எல்லாருக்கும் தெரிந்தது, ஒரு மாதத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் சூழ்ந்து மக்களின் வாழ்க்கையை பாதித்தது. அதில் மிகவும் பாதிப்படைந்தவர் பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்களும். அப்பொழுது அவர்கள் இல்லத்திற்குள்ளேயே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சென்னையிலே. அப்போ நான் அவர்கிட்ட போன் பண்ணிட்டு கேட்டேன், இந்த மாதிரி நம்ம கருத்தரங்க வேணா தள்ளி போட்டுக்கலாமான்னு. அவங்க சொன்ன ரொம்ப பதட்டமே இல்லாம ரொம்ப கூல, நாங்க எந்த வகையிலையும் பாதிக்கப்படல, பட் நான் பதட்டத்தோடு இருந்தேன். ஆனா அவங்க எந்த பதட்டமும் இல்லாம இல்ல சார் நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. பட் அப்போ கூட எனக்கு ஒரு கவலையா தான் இருந்தது. ஆனா அவங்க சென்னையில உட்காந்துட்டு மதுரையில பேராசிரியர் பாண்டரங்கன் இருந்திருக்காங்க, இங்க ஜோதி இருந்தாங்க. தொலைபேசி மூலமே தொடர்பு கொண்டு எல்லா செயல்களும் எந்த வித குறைபாடுகளும் இல்லாமல் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். பேராசிரியர் நமசிவாயத்தை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து திரு ஜோதி அவர்கள் இங்க இருந்து கொண்டு அனைத்து உதவிகளையும் செய்து இந்த கருத்தரங்குக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்திருக்கார். அவரை நான் ஒரு நாள் தான் முன்பு சந்தித்தேன், பிறகு 2 நாட்கள் முன்புதான் சந்தித்தேன். ஆனால் அவர்களுடைய வேலையை செய்து சரியான முறைக்கு இந்த ஏற்பாடுகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து தவத்திரு சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவற்றோர் ஒரு இல்லம் நடத்துகிறார்கள், அன்னதானம் மூலம் சமுதாயத்துக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்புதான் அவரை நான் முதல் முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, நான் வளர்ந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் தான் அவரும் இருந்திருக்கிறார் என்று எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வேறு எதை பத்தியும் பேசவில்லை. இங்கு இந்த சின்ன குழந்தை 3 நாள்ல வந்தது, இந்த பள்ளியில படிக்குது, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு தன்னுடைய சேவை, அதாவது அதுல தற்பெருமை இல்லை, கர்வம் இல்லை, சேவை தான் என்னுடைய மூச்சு, எல்லா நேரத்திலையும் சேவை பண்றதுதான் எனக்கு ஒரு இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அதில் வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட பெரியோரை வரவேற்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து மருத்துவர் துரைசுவாமி, இவர்கள் தன்னை சன்மார்க்க சங்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். சேலத்தில் ஒரு முதியோர் இல்லம் துவங்கி இலவசமாக மருத்துவ சேவையும் செய்து கொண்டிருக்கிறார். சோ அவர்களை வரவேற்பதிலும் பெருமை அடைகிறேன். அடுத்ததாக விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் சிதம்பர நகர பெரியோர்கள் பலர் இங்கு குழுமியிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்திருக்கிறது இந்த விழாவிற்கு ஒரு பெருமை சேர்க்கிறது. அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி இங்கு வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். என் விழாவின் மையமான பல்வேறு நாடுகளில் வந்துள்ள மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வந்துள்ள சன்மார்க்க அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். என் விழாவின் குழு உறுப்பினர்கள், யோக மையத்தில் என்னுடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகள், மேலும் மற்ற நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்று வாய்ப்புக்கு
நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் வரவேற்ற எங்கள் இயக்குனருக்கு நன்றி. அடுத்ததாக விருந்தினருக்கு மரியாதை செய்தல். தவத்திரு ஊரன் அடிகள் ஐயா அவர்களை எங்கள் மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் எஸ் மணியன் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். அவருக்கு ஒரு மாற்றி சொல்லிட்டாங்க. சரிதான் போல. முனைவர் வை நமசிவாயம் அவர்களை முனைவர் கே கதிரேசன் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். திரு பா ஜோதி அவர்களை முனைவர் வி சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். பாஸ் பண்ணுவேன். எங்கள் மாண்பமை துணைவேந்தர் அவர்களை தவத்திரு ஊரன் அடிகள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் எங்கள் மாண்பமை துணைவேந்தர் அவர்களை தவத்திரு சிவபிரகாச சுவாமிகள் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். முனைவர் என் பஞ்சநாதம் பேராசிரியர் மேலாண்மை துறை அவர்களை திரு பா ஜோதி அவர்களுக்கு மேடைக்கு வந்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.